கர்த்தர் நம்மளுக்கு பண்ண காரியத்தை வந்து நம்ம எப்படி நம்ம மறக்கிறோம். அந்த மறக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம கடைசியா என்ன ஆகும்னா கர்த்தர் பாதையிலிருந்து வழி விலகிடுவோம். கர்த்தரை சார்ந்து வாழாம நாம உலகத்தரமாக நாம் வாழ ஆரம்பிப்போம். ஒண்ணும் இல்லைங்க, பைபிள்ல இஸ்ரேல் மக்களை பாருங்க. இஸ்ரேல் மக்களை கர்த்தர் எகிப்துல இருந்து அழகா வழிநடத்தி கொண்டு வராரு. எவ்வளவு அற்புதங்கள், சாப்பிடுறதுக்கு மன்னா வேற. ஒவ்வொரு அற்புதத்தையும் அவங்க பார்த்தாங்க. ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்த்தும் ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க கர்த்தர் செய்த காரியத்தை எல்லாம் மறந்தாங்க. அந்த மறதி என்னவாயிடுச்சுன்னா அவங்க கர்த்தரை விட்டு வழி விலக செய்தது. உலகத்தரமாக அவர்களை மாற்றியது. பாவங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவங்க மேல கடைசியா கோபமா ஆனார். கர்த்தர் கடைசியில அவங்க மேல என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு பண்ணியும் அவங்க வழுகி போகிற சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்பனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. நாம கொஞ்சம் நம்மளை பத்தி யோசிச்சு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ கர்த்தர் நன்மைகளை செய்திருப்பார். சில விஷயங்கள்ல இது நடந்தாதான் எனக்கு வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம கர்த்தர்ட்ட வேண்டியிருப்போம். அப்ப கர்த்தர் நம்மளுக்கு பதிலளிச்சிருப்பார். நல்ல ஒரு அற்புதத்தை அவர் கொடுத்திருப்பார். அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாள் மட்டும் அவர்கிட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்போம். போக போக என்ன ஆகும், அந்த அன்பு குறைய ஆரம்பிக்கும். அந்த அன்பு குறையும் போது என்ன ஆகும்னா நம்ம கர்த்தரை சார்ந்து வாழாம உலகத்தை சார்ந்து வாழுவோம். அந்த உலகம் பாவத்துக்குள்ளும் நம்மளை நடத்தும். அதனால நம்ம எப்பவுமே கர்த்தரை சார்ந்து வாழும். இந்த புது வருஷத்துல நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அவர் செஞ்ச காரியத்தை எல்லாம் என்னைக்கும் அதிகாலையில நினைச்சு அவரை துதிச்சு அந்த நாளையும் வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையும் அவரை சார்ந்து வாழ்கின்ற நாளாக நாம மாற்றுவோம்.